चक्षुशक्त्या युक्तो यदि भवत शक्तः प्रवहितं नचेदेवं देवो न खलु कुशलः स्पन्दिष्टुमपि अदस्त्वामाराध्यामरिहरम् அம்மா நீங்களா என்னம்மா அது நீங்க போய் இப்படி கூட்டத்தோட கூட்டமா தரிசனம் பண்ணி நிக்கிறீங்களே என்ன என்ன சாமி அதுக்கு இல்லம்மா இந்த கோயிலை கட்டினதே உங்க பரம்பரை தான் இந்த ஆத்தாளுக்கு கண்மலர் காணிக்கா கொடுத்ததும் அவங்கதான் அப்படி இருக்கிறப்போ நீங்க இப்படி கியூல நிக்கலாமா வாங்கோ அம்பாள் பக்கத்துல இருந்து தரிசனம் பண்ணுங்க வாங்கோ பரவாயில்லைங்க ஆத்தா முகத்தை பார்த்தா போதும் அதனாலதான் பக்கத்து ஊர்ல இருந்தா கூட தினசரி கோவிலுக்கு வந்து போயிட்டு இருக்கேன் ஆத்தா உனக்கு மட்டும் இல்லம்மா உன் குடும்பத்துக்கே துணையா இருப்பா அப்ப நான் போயிட்டு வர சாமி ஆடி மாசம் வெள்ளிக்கிழமை அம்பாள் சன்னதிக்கு வந்திருக்கீங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் சரி நீ ஊர்காவல் போறது ஐதீகம் அதுக்காக உன்னுடைய சன்னதி கதவு எப்போதுமே திறந்திருக்கும் ஆனா இன்னைக்கு நீயே உன் சன்னதி கதவு மூடிட்டியம்மா என்ன அபச்சாரம் நடக்க போகுதோ என்ன விவரம் நடக்க போகுதோ மந்திரமூர்த்தி மந்திரமூர்த்தி ஆச்சாரியா என்ன அப்படி பாக்குறீங்க அரூபமா இருந்து உருவமா மாறுறது ஆண்டவனுக்கு மட்டுமே உள்ள அம்சம் நீ சாதாரண மனுஷன் தானே சாதாரணமாவே வரலாமே தூணுலயும் இருப்பா துரும்புலயும் இருப்பா அந்த கடவுள் மட்டும் இல்ல நானும் தான் என் மந்திர சக்தி அந்த மகா சக்தியை விட பெருசு மந்திரமூர்த்தி நாம ரெண்டு பேரும் ஒரே குரு கிட்ட தான் மந்திரம் கத்துக்கிட்டோம் நான் சாமியாரா இருக்கேன் நீ சாமியாவே மாறணும்னு ஆசைப்படுறியே சரி சரி என்ன தேடி வந்திருக்கீங்க உங்களுக்கு வரவேற்பு கொடுக்கணும் அங்க பாருங்க ஆச்சாரியா எப்படி என் வரவேற்பு பிரமாதம் உண்மையிலேயே உனக்கு மந்திர சக்தி ரொம்ப அதிகம் ஓ பங்குக்கு நீ வரவேற்பு கொடுத்துட்ட ஏன் பங்குக்கு நான் ஏதாவது தர வேணாமா இந்த என்னது கோட்டை மாரியம்மன் பிரசாதம் எலும்பிச்சம்பழமா ஆமா இத உன் கையால பிழிஞ்சு சாறு எடுத்து கொடுக்க முடியுமா மலைய புரட்டுறவன் கையில கூழாங்கல்ல குடுக்கறீங்களா இப்ப பாருங்க முடியலையா நீ கடவுள் மந்திரமூர்த்தி மாரியம்மன் காலடியில் இருக்கிற எலும்பிச்சம்பழத்துக்கே இவ்வளவு சக்தின்னா அவளுக்கு எவ்வளவு சக்தி அவளுடைய கண்மலருக்கு எவ்வளவு சக்தி இதெல்லாம் புரிஞ்சுக்க நான் வரேன் கோட்டை மாரியம்மன் கண்மலருக்கு அவ்வளவு சக்தியா எனக்கு அந்த கண்மலர் வேணும் நான் இப்பவே போறேன் கோட்டை மாரியம்மா பேருக்கேத்த மாதிரி நீ மாரியம்மன் தான் உன் சக்தி எல்லாம் இந்த கண்மலர்ல இருக்கிறதா கேள்விப்பட்டேன் இந்த கண்மலர் எனக்கு வேணும் இந்த கண்மலர் என் கைக்கு வந்தா நான் கடவுளாயிடுவேன் நீ வெறும் கல்லாயிடுவேன் எனக்கு என்னாச்சு மீனாட்சி
ஆபீஸ் போற வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. மிஸ்டர் ராஜீவ், இப்ப வலி குறைஞ்சிருக்குல்ல? இப்ப பரவாயில்ல டாக்டர். ஏம்மா, நீங்க சரோட ஒய்ஃப் தானே? ஆமா டாக்டர். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வாங்க. சரி. ஆக்சிடென்ட்ல உங்க புருஷனுக்கு பலமா அடிபட்டு இருக்கு. அதனால அவருக்கு 2 கண்ணிலையும் பார்வை போயிடுச்சுமா. டாக்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், எப்படியாவது அவருக்கு பார்வை கொடுத்துருங்க. ஐம் சாரி, நான் டாக்டர் தான்மா, கடவுள் இல்ல. உங்க புருஷனை மருந்தால குணப்படுத்த முடியாது. எனக்கு மாய மந்திரமும் தெரியாது. எல்லாரும் இங்கேயே இருங்க. சாமி, நீங்க பக்தர்களோட பாத யாத்திரை போய்கிட்டு இருந்தேன். இந்த வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு அபயக்குரல் என்ன கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. அதான் வந்தேன். நான் கும்பிடுற கோட்டை மாரியம்மன் தான் உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்கா. சாமி, என் புருஷனுக்கு திடீர்னு பார்வை போயிடுச்சு. கண் பார்வை திரும்ப வராதுன்னு டாக்டர் சொல்றாரு. உண்மைதாம்மா. உன் புருஷனுக்கு எந்த டாக்டராலையும் கண் பார்வையை தர முடியாது. சாமி, நீங்களே எப்படி சொல்லலாமா? டாக்டரால முடியாதுன்னு சொன்னனே தவிர தெய்வத்தால முடியாதுன்னு சொல்லலையே. அப்போ அப்போ என் புருஷனுக்கு கண் பார்வை வருமா? கண்டிப்பா வரும். உன் குலதெய்வம் கோட்டை மாரியம்மன் கண்மலரை கொண்டு வந்தா அதை வச்சு உன் புருஷனுக்கு பார்வையை தர முடியும். அப்படின்னா நான் எப்படியாவது கோவிலுக்கு போய் ஆத்தாவோட கண்மலரை கொண்டு வந்துடுறேன் சாமி. ஆனா அது பெரிய பாவம்மா. வேற வழியே இல்ல சாமி. ஒரு பொண்ணுக்கு புருஷன் தான் தெய்வம். அந்த தெய்வத்துக்காக இந்த பாவத்தை செஞ்சுதான் ஆகணும். சாமி, நீங்க இங்கேயே இருங்க. நான் இப்பவே கோட்டை மாரியம்மன் கோவிலுக்கு போய் ஆத்தாவோட கண் மலர யாருக்கும் தெரியாம கொண்டு வந்துடுறேன். ஆத்தா, உன்னை பார்க்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன மன்னிச்சுடு. கொடுத்த கடனை தான் திருப்பி கேட்க வருவாங்க. ஆனா இந்த பாவி கொடுத்த காணிக்கையே திரும்ப எடுக்க வந்திருக்க. நான் சொல்றது உனக்கு புரியலையா? கண் மலர திருட வந்திருக்க. உன் கோவில தீ மிதிச்சப்போ பூ மிதிச்ச மாதிரி சந்தோஷப்பட்ட. இப்ப உன் கண் மலர பறிக்கிறப்போ நெருப்புல நிக்கிற மாதிரி நிக்கிற. ஆத்தா, நான் செய்ய போறது பாவம் தான். அந்த பாவத்துக்காக எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு. ஆனா என் புருஷனுக்கு பார்வையை திருப்பி கொடுத்தாயே. ஆத்தா, விதியால நான் திருடி ஆயிட்டேன். என்னால நீ குருடியாக போற. பார்ட்னர் சாமி, நான் கண்ணு போன மாதிரி நடிச்சேன். என் பொண்டாட்டி கண்மலர் எடுக்க போயிருக்கா. கண்மலர் கைக்கு வந்ததும் 25 லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு சொன்னீங்க. கரன்சியை எண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கண்மலர் ஆன் தி வே. சாமி, நான் நேத்து தான் ஜெயில வந்தேன். கூப்பிட்டு டாக்டர் வேஷம் கொடுத்தீங்க. நான் ஆக்டிங் அசந்திட்டேன். நீங்க அமௌண்ட்ல அசத்திருங்க.
நீங்க 2 பேரும் வேஷம் தான் போட்டீங்க. நான் உருவமே மாறினேனே. எப்படி குருகாரோ, நாங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ½ hour ஆகுது, நீங்க ½ செகண்ட்ல அப்படி இப்படின்னு உருவத்தையே மாத்திடுறீங்களே. அதானே. எப்படியா? இப்படித்தான். அட பாவிங்களா, வேஷம் போட்டு என்னை ஏமாத்திட்டீங்களே. மீனாட்சி, மீனாட்சி வந்துட்டியா? மீனாட்சி, மீனாட்சி, கண்மலர் பத்திரமா கொடுங்கம்மா. போதும், எங்கம்மா இருக்க? குருடனா நடிச்சது போதும். கண் பார்வை போயிடுச்சுன்னு போய் சொல்லி ஆத்தாவோட கண்மலரை பறிக்க வச்சிட்டீங்களே. ஓ, ஆக்டிங் புட்டுக்குச்சா? இதோ பாரு, கண்மலர் கூட பாத்தி பணத்தோட போயிட்டீங்க. கிவிட்டா இது உங்க தொட கூட விட மாட்டேன். ஏய், நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தமா இந்த கண்மலரை ஆத்தா கிட்டே சேர்த்துற போறேன். ஓடுறே. விடுங்க. மீனாட்சி, ஏய், மீனாட்சி நில்லு. மீனாட்சி, அந்த கண்மலர் கொடு. நில்லு மீனாட்சி. ஆத்தா, நீ வேப்ப மரம் இல்ல, வேப்பலக்காரி. அந்த கோட்டை மாரியம்மன் குடி இருக்கிற கோவிலா ஒண்ணு நினைக்கிறேன். இந்த கண்மலரை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அந்த பாவிக கைக்கு போகாம நீதான் இதை காப்பாத்தணும். ஆத்தா, இந்த கண்மலரை மட்டும் இல்ல, என் குழந்தையையும் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். என் குழந்தைய நீதான் காப்பாத்தணும். இந்த வேப்ப மரம் பெரிய ஸ்விஸ் பேங்கா? இதுல கண்மலர் வச்சு எடுக்க முடியாதா? இப்ப பாரு. அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.